ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரிய தேவ ஜனமே, கடந்த ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்காக நான் தேவன் நன்றியோடு சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வாரமும் கூட தேவன் நமக்காக தந்தரலினான வாக்கியம் இதாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 10 வசனம் 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். இந்த நல்ல தேவ வசனத்திற்காக நான் தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்வோமானால் நாம் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும்போது மாத்திரமே அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கும்போது, நாம் அவருக்கு பயப்பட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய ஆயுசை பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தின் பதவியை கூட தேவன் நமக்கு தந்தருள ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமென். 23ஆம் சங்கீதத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவருக்கு பயப்பட்டு நாம் நடக்கும்போது நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும், அவருடைய வீட்டில் நாம் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை தர நல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டியதால் நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து நம்மை நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தேவனுடைய வசனத்தை பார்க்கிறோம். மாத்திரமல்ல 91ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். யாருக்காக? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் நம்மை குறித்து நாம் சோதித்து பார்ப்போம். நாம் யோசித்து பார்ப்போம். நான் தேவனுக்கு பயந்தோட நடக்கிறேனா? நான் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறேனா? தேவனுடைய வழிகளிலே தான் நடக்கிறேனா என்று நம்மை நாம் சோதித்து அறிந்து கொள்வோம். பிரிய தேவஜனமே, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுதல், ஹல்லேலூயா, நம்முடைய ஆயுசை பெருக பண்ணும். ஆனால் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று தேவனுடைய வசனத்தை பார்க்கிறோம். ஆமென். நாம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் நாம் துன்மார்க்கமான ஏதாவது ஒரு வழிகளிலே நாம் நடப்போமானால் ஒருவேளை நம்முடைய ஆயுசை அவர் குறுகி போக செய்கிற தேவனாக இருக்கிறார். வேண்டாம் தேவச்சனமே, நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளையும் தேவன் நமக்கு தந்தருள வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்ம மேல் மனதுருக்கம் உள்ள தேவன். அவனுடைய கடலை கை கண்டு நடக்க வேண்டும் என்று எப்போதுமே நம்மை குறித்து ஆமென் வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் இன்று காலை நேரத்தில் தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் செப்பியோம். எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்திலே நாங்கள் இப்படியாக தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்க, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா. எந்த உலக சக்திகளும் எங்களை அதிலிருந்து பிரித்து விடாதபடி, எங்களை அதிலிருந்து தடை செய்து விடாதபடி உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வாழணும். எங்களுடைய கர்த்தாவே ஆயுசு நாட்கள் மொத்தமும் உம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த பரலோகத்தின் நன்மைகளை எங்களுக்கு தந்தருள்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த வசனங்களால் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம்.